வணக்கம், என்னோட பேர் விஷ்ணுபிரியா. நான் சைதை பகுதியோட இணை செயலாளராக இருக்கேன் ஏடிஎம்கேல. ஒரு பெண்ணா நான் இந்த தொகுதியில இருக்கேன். இந்த கடந்த 5 வருஷத்துல பெண்கள் நடக்கிற அவலங்கள் ரொம்ப ஜாஸ்தி. 10 மணிக்கு மேல யாராலையும் ரோட்ல நடந்து போக முடியாது. சின்ன சின்ன பசங்களா கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. வளர்ச்சி இந்த தொகுதியில எது ஆயிருக்குன்னா, வளர்ச்சி கஞ்சா விற்பனையில டாஸ்மாக் நைட்டு ஃபுல்லா டாஸ்மாக், நான் அதை வீடியோ எடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நைட்டு ஃபுல்லா டாஸ்மாக் ஓடுது, கள்ளச்சாராயம், இதெல்லாம் தான் இந்த தொகுதியோட மேன்மையா இருக்கே தவிர அடிப்படையான வசதிகள் எதுவுமே தொகுதிக்கு செய்யல. ரோடு வசதியா இருக்கட்டும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும். வெள்ளம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுற தொகுதி சைதாப்பேட் தான். அதை 4000 கோடி செலவு பண்ணி நாங்க எல்லாமே பண்ணிட்டோம். 99% முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த 1% சைதாப்பேட்ல பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா தெருவுலயுமே வெள்ளம் தான் வரும். நீங்க அருளமலைப்பேட்ல பாத்தீங்கன்னா கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கிறதுனால மலேரியா, டைபாய்டு, அதுக்கப்புறம் மஞ்சக்காமலையால கிட்டத்தட்ட 150 குழந்தைகள் ஒரே ஏரியால அவங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. ஒரே ஏரியால இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு வசதியுமே இல்ல. பெருமை இது சைதாப்பேட்டுக்கான பெருமை. இந்த கிண்டியில இருக்க ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடிக்கல் நாட்டினது எங்களோட ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அடிக்கல் நாட்டினது நாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நாங்க தான் பண்ணோம். அடிப்படையான தேவைகளுக்கு அம்மாவோட ஆட்சியிலையும் சரி, எடப்பாடியோட ஆட்சியிலையும் சரி நிறைய வசதிகள் கொண்டு வந்தாங்க. இங்க இருக்க எல்லா அம்மா உணவகத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு வரோன்ற பேர்ல அந்த இடத்துல இருந்த அம்மா உணவகம் இப்ப இல்ல. அதுக்காக நாங்க போராட்டம் பண்ணோம். அதை திருப்பி கொண்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா அதை பண்ணல. அம்மா உணவகம் எல்லாமே எடுத்துட்டாங்க. நடமாடும் ஹாஸ்பிட்டல் இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க ஸ்கூட்டிக்கு, அதையும் நிப்பாட்டிட்டாங்க. இருந்த எல்லா நல்லதையும் நிப்பாட்டிட்டு டாஸ்மாக்கு முன்னுரிமை, கஞ்சாக்கு முன்னுரிமை, பசங்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்க வந்தோம்னா அப்படியே பயங்கரமா கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பே கொஞ்சம் கூட கிடையாது. எல்லா பசங்களும் வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் ரோட்ல தண்ணி அடிச்சிட்டோம், கஞ்சா அடிச்சிட்டோம் சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சைதாப்பேட் தொகுதிக்கு மா சுப்பிரமணியம் பண்ண நல்லதுன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. மக்களை கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட குமுறல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க மேரத்தானுக்கு ஓடிடுறீங்க, அங்கங்க ஓடினே இருக்கீங்க. சைதாப்பேட்டு கொஞ்சம் மக்களை சந்திச்சிருந்தா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், சைதாப்பேட் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இங்க இருக்க பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாட்டு மேரத்தான் ஓடுறதுலயும் ஆவிய தலைவன் படம் எப்படி இருக்குன்ற டிஸ்கஷன்லயும் இருந்தீங்கன்னா, இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க இந்த 10 வருஷமா ஒரு எம்எல்ஏ இங்க என்ன நல்லது நடந்திருக்கு நீங்க ஒவ்வொரு ஏரியாவை போய் கேளுங்க. எல்லாருமே நெகட்டிவா தான் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்களே தவிர பாசிட்டிவா ஒரு பதிலும் வராது. இந்த வாட்டி ஆல்ரெடி 10 இயர்ஸா அம்மா ஆட்சியில இருந்த போது செந்தமிழன் அவர்கள் அமைச்சராகவும் இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு. அப்ப இந்த தொகுதிக்கு அவர் நிறைய பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த வாட்டியும் எங்களோட கூட்டணி கட்சியில அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. இந்த வாட்டியும் சூப்பரா செமையா பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. மக்கள் கிட்ட அந்த டிஃபரன்ஸ் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. சோ அது இந்த வாட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். சைதாப்பேட் மக்கள் எல்லாருமே குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஏடிஎம்கேல எடப்பாடியார் ஆட்சியை அமைக்கணும்ன்றதுதான் மக்களோட வேண்டுகோளா இருக்கு. வாக்களிப்பீர். நமது சின்னம் பிரஷர் குக்கர்.